வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மூவி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 1995 ரிலீஸ் ஆன டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ட் பண்ண 7. ஸோ இந்த டேவிட் ஃபின்ச்சர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் கிளப் மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபைட் கிளப் மூவியை வந்து டைரக்ட் பண்ணது வந்து இந்த ஆள் தான், டேவிட் ஃபின்ச்சர். ஸோ இதில் இந்த 7 மூவியில் வந்து பிராட் பிட் எல்லாமே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஊர், அங்கே வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து இருக்கார், கொஞ்சம் வயசான டிடெக்டிவ். இவர் வந்து ஒரு கொஞ்ச நாளில் ரிட்டையர்மெண்ட்டும் ஆக போகிறாரு. ஸோ அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்செட். ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு டிடெக்டிவ். ஸோ இந்த ஊருக்கு புதுசாக இன்னொரு டிடெக்டிவுமே வராப்பில். ஸோ அதுதான் வந்து பிராட் பிட். ஸோ அந்த கேரக்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா மில்ஸு. ஸோ அந்த மில்ஸு, அவரோட ஒய்ஃப் ட்ரேசி, இவங்க 2 பேரும் அந்த ஊருக்கு புதுசாக வராங்க. ஸோ இந்த சம்மர்செட்டும் இந்த மில்ஸும் 2 பேருமே சேர்ந்து ஒரு கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ சிட்டியில் வந்து ஒரு கொலை வந்து ஒன்று நடந்திருக்கு. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜைஜான்டிக்காக பயங்கரமாக, இந்த ஜாக்கி ஜான் வந்து பார்த்திங்கன்னா பீமான்னு ஒருத்தர் இருப்பான்ல, உண்மையாகவே இந்த பீமா மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா செத்து கிடக்கிறான் டேபிளில் படுத்து. ஸோ அந்த கேஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்கிது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்கு. இந்த அன்னியன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொலைக்கும் வந்து ஒரு நேம் வச்சுருப்பாங்களே, கும்பி வாகம், கம்பி கும்பா, குபாம் கபீம், அந்த மாதிரியெல்லாம். இந்த மாதிரி இந்த ஒரு கொலைக்குமே வந்து நேம் வந்து வச்சுருக்கு. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே அந்த சம்மர்செட், ஸோ அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மர்டர்லேயே வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் கில்லிங்காக இருக்க போகுது, அதாவது தொடர்ச்சியாக நிறையா கொலைகள் இதே மாதிரி நடக்க போகுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எப்படி ஃபஸ்ட்டு மர்டர்லேயே. ஸோ இது நிறைய பேர் அங்கே இருக்கிற டிடெக்டிவ்ஸே வந்து என்னையா அவர் ஊஸ்தமாக பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. பட் இவர் சொன்ன மாதிரியே, சம்மர்செட் சொன்ன மாதிரியே இதே மாதிரி சிமிலராக இன்னொரு கொலையுமே நடக்குது. மிஸ் ஆகட்டும், சம்மர்செட் ஆகட்டும், 2 பேருமே வந்து லைப்ரரிஸ் எல்லாம் போகிறாங்க, நிறைய விஷயத்த படிக்கிறாங்க, என்ன ஏது அப்படின்னு எல்லாமே தேடி பார்க்கும்போது தான் இதெல்லாமே வந்து சின்ஸில் வருது. சின்ஸ்னால் பாவங்கள். ஸோ 7 பாவங்கள் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 கொலையுமே வந்து ஒவ்வொரு பாவத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொலை நடந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றுமே இல்லாமல் திங்கிறதுக்காகவே வாழ்கிறது. சும்மா என்னென்னா, செகண்ட் மர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரீடு, பேராசையில் வந்து அந்த மர்டரை வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ 3வது கொலையுமே வந்து நடக்குது. ஸோ இந்த 3வது கொலை வந்து எதை பற்றி அப்படின்னா சோம்பேறித்தனம். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டில் கயிறெல்லாம் வச்சு கட்டி போட்டு 1 வருஷமாக சும்மா சோறும் ட்ரக்ஸும் கொடுத்து, அதாவது இந்த எலும்புந்தோளுமாக இருப்பாங்க, அந்த ஜாம்பி மாதிரி ஒருத்தர் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு டார்ச்சர் வந்து இந்த 3வது கொலையுமே வந்து நடக்குது. ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லோட ஒய்ஃப் வந்து ட்ரேசி. ஸோ இந்த ட்ரேசி வந்து நம்ம சம்மர்செட்டை வந்து தனியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் ரொம்ப தனியாக இருக்கேன், தனிமையில் இருக்கேன், இந்த ஊர் வந்து எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து அந்த ஒரு வயசான டிடெக்டிவ்கிட்ட வந்து சொல்கிறாரு. இன்னும் அவங்க ஹஸ்பண்ட் மில்ஸ்க்கே இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப கொடூரமானது, என் பையன் பிறக்கணும், இந்த குழந்தை பிறக்கணுமா வேணாமாங்கிற மாதிரி. ஸோ நம்மளுமே வந்து அட்வைஸும் வந்து கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது போயிட்டு இருக்கும்போது 4வது கொலையுமே வந்து நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லஸ்ட்டு. ஸோ இது ரிலேட்டடான ஒரு கொலை நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த கொலைகாரனை வந்து நெருங்கிட்டாங்க. அந்த கொலைகார பேர் வந்து பார்த்திங்கன்னா டேவிட். ஸோ அவனையுமே நெருங்கிட்டாங்க, ஆனால் அவன் தப்பிச்சிட்டான். 5வது கொலை, 5வது ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சியெல்லாம் சிதைச்சி பயங்கரமாக கொடூரமாக கொண்டுட்டு போயிட்டான். இதெல்லாமே வந்துட்டு மறுபடியும் போலீஸ் இவங்கெல்லாம் ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவனே வந்து சரண்டர் ஆகிறான், நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டீலிங் வந்து பண்ணுறான். என்னென்னா, வக்கீல் எல்லாம் கூப்பிட்டு பேசி, நான் இன்னும் 2 கொலைகள் பண்ணியிருக்கேன், அதாவது 5 கொலை பண்ணிட்டான், இன்னும் பேலன்ஸ், ஏன்னா மொத்தம் 7 பாவங்கள், பேலன்ஸ் 2 இருக்குது, ஆல்ரெடி 2 கொலை நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அந்த டெட் பாடி வேணும் அப்படின்னா நான் சொல்கிறது செய்யுங்க, இல்லாட்டி கிடைக்காதுங்கிற மாதிரி மிரட்டுறான். ஸோ நான் எங்கே இது பண்ணியிருக்கேன், எங்கே நான் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 2 டிடெக்டிவ் தான், மில்ஸையும் நம்ம சம்மர்செட்டையும் கூட்டிகிட்டு காரில் போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போய் அந்த காருமே நிற்கிது, எல்லாருமே இறங்கி என்ன ஏது எல்லாமே பார்க்குறாங்க. தூரத்துலேருந்து ஒரு வேன் மாதிரி ஒன்று வருது. ஸோ நம்ம சம்மர்செட் போய் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது கொரியர் மாதிரி ஒரு டப்பாவில் வந்திருக்கு. ஸோ அந்த டப்பாவை பிரித்து பார்த்தா நம்ம மில்ஸோட ஒய்ஃப் இருக்காங்களே, ஸோ அந்த ஒய்ஃப் ட்ரேசியோட தலையை வெட்டி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு சம்மர்செட்க்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்ம மில்ஸுக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த 6வது பாவத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸோ இந்த ஆளே வந்து இந்த டேவிடே பண்ணுற என்னென்னா பொறாமை. ஸோ என்ன பொறாமை அப்படின்னா, இந்த டேவிட் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப தனியாகவே தான் இருக்கான், ஒரு தனிமையிலேயே வாழ்ந்த ஒருத்தன். ஸோ இந்த மில்ஸோட ஃபேமிலி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பொறாமை வருது. என்னென்னா இவன் வந்து ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கானே. இன்னொன்று மில்ஸுக்கும் சரி ட்ரேசிக்கும் சரி 2 பேர்த்துக்குமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது, ஹர்ட் பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு க்யூட்டான 2 கப்புள்ஸு. ஸோ இதை பார்த்து அவன் பொறாமப்பட்டு அவன் வந்து அந்த ஒய்ஃபையுமே வந்து கொலையுமே பண்ணுறான். ஸோ இப்போ அவனே வந்து ஒரு பாவம் ஆகிட்டான். ஸோ 6வது பாவம் வந்துருச்சா, இப்போ 7வது அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். என்ன அப்படின்னா அந்த 7வது கோவம். ஆக்சுவலி இந்த மில்ஸோட கேரக்டர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு கேரக்டர், ஒரு நேர்மையான கேரக்டர் தான். பட் அவனுக்கு கொஞ்சம் கோபமே வரும். ஸோ நம்ம சம்மர் ஷாட்டுமே வந்து எவ்வளவோ வந்து சொல்கிறாப்புல, தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாத, அவன் வந்து இதுக்காக தான் இந்த சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இந்த 7 பாவத்தையும் அவன் கம்ப்ளீட் பண்ணணும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான், தயவு செஞ்சு பண்ணிடாத அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம. அப்போ தான் இன்னொரு விஷயமே வந்து தெரிய வருது. அந்த கொலைகாரனே வந்து சொல்லிட்டான், என்னென்னா ஒய்ஃபை மட்டும் கொல்லலை, குழந்தையும் கொண்டுட்டேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவான். ஆக்சுவலாக அந்த குழந்தை இருக்குங்கிற ஒரு விஷயமே வந்து மில்ஸுக்கு தெரியவே தெரியாது. அதை கேட்டு அவன் இன்னுமே பயங்கரமாக ட்ரிகர் ஆகி அந்த கொலைகாரனை வந்து கொண்டுட்டான். ஸோ அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு லைக் ஒரு க்ரைம் ஆகட்டும், பயங்கர இன்டென்ஸாக ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய, ரொம்ப கொடூரம் இல்லை பட் அந்த ஒரு சீன்ஸை அந்த ஒவ்வொரு கொலையிலுமே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு வந்து பாருங்கள். பிகாஸ் ஸோ இதில் நிறைய விஷயங்கள், கரப்ஷன் ஆகட்டும், லைக் அந்த மாரல் வேல்யூஸ் ரிலேட்டடானது, இந்த சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூவியை வந்து பார்த்தே ஆகணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.